80 பாயிண்ட் நெட் ஃபேப்ரிக்கை 4ஆ மடிச்சு போட்டாச்சு. ஸ்லீவோட நீளம் 14.5, 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15.5 வச்சு நீளத்தை குறிச்சிட்டு முன்னங்கை சுற்றளவு 9, அதில் பாதி 4.5 வச்சா டைட்டாக இருக்கணும், 5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெட்டு கடியில் போகிற கையை நெட்டு மேலே வச்சு கையோட அமைப்பை வரைஞ்சிக்கணும். சைடில் துணி காணலை, அந்த நான் வீடியோவில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு மட்டும் தனியாக மிச்சம் உள்ள நெட் ஃபேப்ரிக்கை ஜாயின் கொடுத்துக்கிடணும். இது அப்புறம் சைடில் பாயிண்ட் போட்டுக்கோங்க. நெட் ஃபேப்ரிக்கை சைடில் ஜாயின் பண்ணிடணும். 4 பக்கமும் எவ்வளோ தூரம் காணலையோ ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல கை லைனிங்கையும் ஜாஸ்மின் கிளாத்தையும் சேர்த்து, அந்த கையை நெட் ஃபேப்ரிக்கோட உள்பக்கத்து மேலே வைக்கணும். அதாவது ஜாஸ்மின் கிளாத்தும் நெட் ஃபேப்ரிக்கோட உள்பக்கமும் ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு நம்ம உடம்போட பாடியோட கையை ஜாயின் பண்ணுவோம்ல, எந்த அளவு ஜாயின் பண்ணுறோமோ அந்த அளவு ஸ்டிச் பண்ணிடணும் ரெண்டையும் சேர்த்து. அப்போ தான் நமக்கு பாடியோட சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். முதலே நம்ம நெட்டோட சேர்த்து வச்சிடணும். ஒவ்வொருத்தங்க இந்த கையை நெட்டை ஃபாஸ்ட்டு பாடியோட சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் இது மேலே வச்சு தைப்பாங்க. அப்படியும் பண்ணலாம், ஆனால் இதுதான் ஈஸி. அதுக்கப்புறம் நெட்டை வெளிப்பக்கம் திருப்பி அந்த அடியில் வச்ச கை வந்து மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அந்த அடையாளத்தை வச்சு நம்ம அந்த ஸ்லீவ் முடிகிற இடத்த அடிக்கை முடியும் பார்த்தீங்களா, அந்த இடத்து மேலே நெட்டையும் அடிக்கையும் சேர்த்து ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணணும். நழுவாமல் இருக்க பின் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம லேஸ் வச்சு தைக்கலாம், ஆனால் கஸ்டமர் வேணான்ட்டாங்க. ஏன்னா சாரியும் ப்ளவுஸும் சேம் கலரு, வேறு கலர் சேர்க்க வேணான்ட்டாங்க. நம்ம விருப்பம்தான், பாசி வைக்கிறனாலும் வச்சுக்கிடலாம், ஸ்டோன் வச்சுக்கலாம். 2 கையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ப்ளவுஸ் முடித்தோடனே சைடு சேர்ப்போம். அந்நேரம் இந்த தையல் போடாமல் இருந்தோம்னா நம்ம சைடு சேர்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 2 இன்ச்சுக்குள்ளேயே இந்த தையல் வர்ற மாதிரி இப்போ போடுற தையலை போட்டுக்கோங்க, உங்களுக்கு சைடு சேர்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃபினிஷிங் லுக்கு. அந்த நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண கை டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக வெளியே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். Please subscribe my channel. Thank you again.